Hi friends, welcome to Visukiruthi kitchen. இன்னைக்கு நம்ம நல்ல காரசாரமான கார சட்னி செய்ய போறோம். இது ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செஞ்சிரலாம். தக்காளி 5, வரமிளகாய் 25, சின்ன வெங்காயம் நான் 3 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். பூண்டு 10 பல். கார சட்னிங்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதான் 25 வரமிளகாய் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மிளகாயெல்லாம் அரைச்சாச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இதையும் நம்ம தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து கடுகு, அடுத்து கருவேப்பிலை, அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி கூட்டு, அடுத்து தேவையான அளவு உப்பு, அடுத்து பெருங்காய பொடி கொஞ்சம், இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கார சட்னி ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறக்கே ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆனியன் ஊத்தாப்பம் கூடவே நம்ம செஞ்ச கார சட்னி ரொம்ப சூப்பரான சைடிஷ். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.